பட்ஜெட் அடுத்த 10 ஆண்டுகளுக்கான அடித்தளம் என அமைச்சர் ஷாஜகான் கருத்து தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் ஷாஜகான், தமிழக அரசின் இந்த பட்ஜெட் மக்களை கவரும் இலவச அறிவிப்புகளை மையமாக கொள்ளாமல் அடுத்த 10 ஆண்டுகளுக்கான எதிர்கால வளர்ச்சி திட்டங்களுக்கு அடித்தளம் அமைக்கும் வகையில் தீட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களுக்கு பதிலளித்த அமைச்சர், ஊழலற்ற வெளிப்படையான ஆட்சி நடப்பதாலேயே எதிர்க்கட்சிகளுக்கு அச்சம் ஏற்பட்டுள்ளதாக விமர்சித்தார். எதிர்க்கட்சியா இருக்கிறவங்க இந்த பட்ஜெட்டை பாராட்டினாதான் செய்தி, அதுக்கு மாற்று கருத்து, அதுக்கு எதிர்க்க உதவாது எப்போதும் எல்லா எதிர்க்கட்சியும் சொல்லக்கூடிய ஒரு சொல் தானே. ஆனால் இந்த பட்ஜெட்டை நீங்கள் உற்று நோக்கினா ஒன்று நீண்ட ஆய்வுக்கு பிறகு அது ஒரு ஆடம்பரமான ஒரு அறிவிப்பு கொடுப்பதாகவோ மக்களை கவரக்கூடியான ஒரு அறிவிப்புகள் செய்யணுங்கிற அடிப்படையில் இல்லாமல் உள்ளார்ந்த வகையில் ஒரு 10 வருட காலம் இந்த ஒரு தொலைநோக்கு திட்டம்னு அறிவிச்சிருக்காங்க. அந்த தொலைநோக்கு திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய வகையில் என்னென்னலாம் அதுக்கான அஸ்திவாரங்கள் போடப்படக்கூடிய என்ற அடிப்படையில் அதுவும் ஒரு 2 வருடத்தில் அதையெல்லாம் செயல்பாட்டுக்கு கொண்டக்கூடிய வகையில் அடித்தளமிடக்கூடிய வகையில் இந்த நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக மக்கள் விரும்பக்கூடிய வகையிலே அதனுடைய செயல்பாட்டுக்கு வரும்போது மக்கள் அதனுடைய பலனை நிச்சயமாக உணர்வார்கள். தாவேக பட்ஜெட் ஏமாற்றம் அளிக்கிறது என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர். உதயகுமார் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். மதுரையில் இது தொடர்பாக பேசி வீடியோ வெளியிட்டுள்ள அவர், ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட தாலிக்கு தங்கம், விலையில்லா மடிக்கணினி போன்ற முந்தைய திட்டங்களின் பெயர்களை மட்டும் மாற்றிவிட்டு புதிய திட்டங்கள் போன்று தாவேக அரசு கின்னஸ் சாதனை படைத்துள்ளதாக விமர்சித்தார். ஆனால் தாவேக பட்ஜெட்டிலே அறிவிப்புகளுக்கு பஞ்சம் இல்லை. ஆனால் அத்தனையும் மாண்புமிகு அம்மா ஆட்சியிலே தந்த திட்டங்கள் பெயர் மாற்றத்திலே மட்டும்தான் தாவேக அரசு கின்னஸ் சாதனை படைத்திருக்கிறது. இதிலே நாம் முக்கியமாக இன்றைக்கு கவலையோடு இருப்பது என்னவென்றால், பள்ளி கல்விக்கும் உயர்கல்விக்கும் நிதி குறைக்கப்பட்டிருக்கிறது. ஜென்சி தலைமுறையால் ஆட்சி அரியணை அமர்ந்த விஜய்க்கு கல்வியா முக்கியம்? மதுபான விற்பனையை எப்படி உயர்த்துவது என்பதுதான் தாவேக அரசினுடைய கவலையாக இருக்கிறது. தென் மாவட்ட விவசாயிகளின் நீண்டகால கனவு திட்டமான காவிரி, வைகை, திருதுமால் குண்டாறு இணைப்பு மற்றும் கொள்ளிடம் உபரிநீர் திட்டங்களை விரைந்து நிறைவேற்ற கோரி விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் தொடங்கிய கோரிக்கை பிரச்சார பயணம் கரூர் மாவட்டம் மாயனூர் காவிரி கதவணையில் நிறைவடைந்தது. இந்த நிறைவு விழாவில் 7 மாவட்டங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு தங்களது மண் கலசங்களை ஆற்றில் சேர்த்தனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த காவேரி, வைகை, திருதுமால் குண்டார் இணைப்பு பொதுச் செயலாளர் அர்ஜுனி, கூவம் நதி மேம்பாட்டிற்கு 1000 கோடி ஒதுக்கும் அரசு 1 கோடி மக்களின் வாழ்வாதாரமான இந்த திட்டத்திற்கு நடப்பு பட்ஜெட்டில் வெறும் 150 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கியுள்ளதாக குற்றம் சாட்டினார். திட்டத்தை முழுமையாக முடிக்க குறைந்தபட்சம் 2000 கோடி ரூபாய் ஒதுக்க வேண்டும் என முதலமைச்சருக்கு கோரிக்கை வைத்தார். மாவட்டங்கள் திருச்சிக்கு தெற்கே இருக்கிற 13 மாவட்டங்களின் சார்பிலே இந்த தென் தமிழ்நாட்டில் இருக்கிற 1 கோடி மக்கள் பயன்பெறக்கூடிய 2 முக்கியமான திட்டங்கள், காவிரி, வைகை, திருதுமால் குண்டாறு இணைப்பு கால்வாய் திட்டம், கொள்ளிடம் உபரிநீர் கால்வாய் திட்டம் ஆகிய 2 திட்டங்களும் இந்த திருச்சிக்கு தெற்கே இருக்கிற 13 மாவட்டங்களிலே பயன்பெறக்கூடிய இந்த திட்டம் கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு கனவாக இருக்கக்கூடிய இந்த திட்டம் இன்றைக்கு 2021 துவங்கி ஒரு 10 கிலோமீட்டர் மட்டும் கால்வாய் வெட்டி அதற்கு பிறகு இந்த திட்டம் அப்படியே கிடக்கிறது. இது காவிரி, வைகை, குண்டாறு திட்டம். இந்த நிதியாண்டில் காவிரி, வைகை, குண்டாறு திட்டம், கொள்ளிடம் உபரிநீர் திட்டம், இந்த 2க்கும் சேர்த்து 2000 கோடி ரூபாய் எங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். கனிவோடு பரிசீலிங்கள் மாண்புமிகு முதல்வரே. தென் மாவட்ட விவசாயிகள் சங்கம், காவிரி, வைகை, குண்டாறு பாசன கூட்டமைப்பு, கொள்ளிடம் உபரிநீர் பாசன கூட்டமைப்பு சார்பிலே நாங்கள் பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். பழனி கோயில் நிலமோசடி வழக்கில் தலைமறைவாகியுள்ள சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டபாணி மடத்திற்கு சொந்தமான ரூபாய் 100 கோடி மதிப்பிலான நிலம் வெறும் 2 கோடி ரூபாய்க்கு பத்திரப்பதிவு செய்யப்பட்ட மோசடி வழக்கில் சிபிசிஐடி போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏற்கனவே இவ்வழக்கில் அறக்கட்டளை நிர்வாகி முருகதாஸ், வெள்ளத்துறை சேதுபதி, வழக்கறிஞர் அன்வருதீன் ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் உள்ள நிலையில்
அவர்களை 3 நாட்கள் காவலில் எடுத்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். இதற்கிடையே இந்த மோசடிக்கு உடந்தையாக இருந்த சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனுக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஜாமீன் மறுத்ததை தொடர்ந்து அவர் தலைமறைவாகியுள்ளார் என கூறப்படுகிறது. மேலும் தலைமறைவாகியுள்ள இடைத்தரகர் ஜெயபிரகாஷின் வீட்டிலும் போலீசார் சோதனை நடத்தி அவரது மனைவியிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. புவிசார் குறியீடு பெற்ற குமரி மாவட்டம் மயிலாடியில் உள்ள சிற்பக்கூடத்தில் 15 டன் எடையில் ஒரே கல்லாலான 11 அடி உயரமும் 3.5 அடி அகலமும் கொண்ட பிரம்மாண்டமான கிருஷ்ணர் சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது. சுமார் 8 மாத உழைப்பில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த சிலை நெல்லை டவுனில் புதிதாக கட்டப்பட்டு வரும் கிருஷ்ணசாமி கோயிலில் நிறுவுவதற்காக தயாரிக்கப்பட்டதாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து மயிலாடியில் சிற்ப கலைஞர்கள் சிறப்பு பூஜைகள் செய்து 10 சக்கரம் கொண்ட கனரக லாரியில் கிரேன் உதவியுடன் பாதுகாப்பாக சிலையை ஏற்றி நெல்லைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த அழகிய பிரம்மாண்ட சிலையை காண அப்பகுதியில் ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் திரண்டு கண்டுகளித்தனர். மிஷன் சக்தி செயற்கைக்கோள் திட்டத்திற்கு தேர்வான அரசு பள்ளி மாணவிகளுக்கு ரூபாய் 1 லட்சம் காசோலை வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவிகளான மோனிகா மற்றும் ஜமீலா ஆகியோர் சர்வதேச அளவிலான மிஷன் சக்தி செயற்கைக்கோள் அனுப்பும் திட்டத்திற்கு தேர்வாகியுள்ளனர். இவர்களின் திறமையை ஊக்குவிக்கும் வகையிலும் பயண செலவுகள் மற்றும் இதர தேவைகளுக்காகவும் ரோட்டரி கிளப் ஆஃப் விருதுநகர் ஒருங்கிணைப்பாளர் மணிகண்டன் ரூபாய் 1 லட்சத்திற்கான காசோலையை வழங்கி பாராட்டினார். பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் தலைமை ஆசிரியை மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு அரிமா சங்க நிர்வாகிகளுக்கு தங்கள் நன்றியை தெரிவித்தனர். தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த மாணவிகளுக்கு வருகிற ஆகஸ்ட் 22 முதல் 31 வரை நொய்டாவில் 10 நாட்கள் சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட உள்ள நிலையில் அடுத்த அக்டோபர் மாதம் இந்த செயற்கைக்கோள் விண்வெளிக்கு அனுப்பப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம், திருவிடைமருதூர் மற்றும் பாபநாசம் பகுதிகளில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கிடங்குகளுக்கு அனுப்பப்படாமல் சுமார் 17 லட்சம் மெட்ரிக் டன் நெல் மூட்டைகள் தேங்கி கிடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் இடப்பற்றாக்குறை ஏற்பட்டு விவசாயிகளிடமிருந்து புதிய நெல்மணிகளை கொள்முதல் செய்ய முடியாத சூழல் உருவாகியுள்ளதோடு சுமார் 200 கோடி ரூபாய் மதிப்பிலான நெல் மூட்டைகள் கொள்முதல் நிலையங்களுக்கு வெளியே வீணாகும் அவலம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தேங்கி கிடக்கும் நெல் மூட்டைகளை உடனடியாக கிடங்குகளுக்கு மாற்ற வேண்டும், புதிய கிடங்குகளை உருவாக்க வேண்டும் மற்றும் தாமதத்தால் ஏற்படும் இழப்புக்கு நிர்வாகமே பொறுப்பேற்க வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி கும்பகோணம் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக மண்டல மேலாளர் அலுவலகம் முன்பு பருவகால நெல் கொள்முதல் பணியாளர்கள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போராட்டம் காரணமாக அப்பகுதியில் நெல் கொள்முதல் பணிகள் முற்றிலும் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.